கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எந்த பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கோயிலுக்கு போகாதவங்க தான் நல்லா இருக்காங்க, நாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ன்ற ஃபீலிங் சில பேருக்கு வந்துடும். 12ஆம் வீட்டிலிருந்து ராசிக்குள்ள வராரு குரு பகவானுங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது எ பிக் ரிலீஃபுங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போகிற தமிழ் புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எந்த பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கடந்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வர்றாரு. அப்படியே குரு பகவான் கடந்த வருஷம் மே 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வர்றாரு. அப்படியே ராகு உங்களுக்கு கடந்த வருஷம் மே 18ஆம் தேதியிலிருந்து 8ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வர்றாரு. கேது 2ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வர்றாரு. இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி மேற்கொண்டு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 12ஆம் வீட்டுல இருப்பாரு. 1ஆம் வீட்டுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் செல்லிட்டு வருவாரு. உங்க ராசிக்குள்ள வருவாரு குரு பகவான். இந்த ராகு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் வீட்டுல தான் இருப்பாரு. 8ஆம் வீட்டை விட்டுட்டு 7ஆம் வீட்டுக்கு செல்வாரு ராகு. இப்போ இந்த டைம் பீரியட்ல கடகராசிக்காரங்களுக்கு கிரக பலன் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம சனி பகவானை எடுத்துக்கலாம். சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. 9ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஃபாதருக்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமா இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஃபாதர் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே 9ல சனி பகவான் இருக்கும்போது வெளிநாட்டு பயணங்கள் கொடுப்பாரு. ஆனா வெளிநாட்டு பயணங்கள் பண்றதுக்கு தடைகள் வந்துட்டு இருக்கும். நிறைய அவர் வெளிநாட்டுக்கு அவர் தான் அதிபதி கிரகம், அவரு ராகுதா. ஆனா வெளிநாட்டு பயணங்கள் கொடுத்தாலும் சரி அது டிலே ஆயிட்டு. சோ ஏப்ரல் 1ஆம் தேதி நினைச்சது ஜூன் 2ஆம் தேதிக்கு, ஜூன் 2ஆம் தேதி நினைச்சது செப்டம்பருக்கு, அக்டோபருக்கு, அது அப்படி தள்ளி போயிட்டு இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்றதுல நிறைய டிலே பண்ணி விடுவாரு. 9ல சனி பகவான் பெயர்ச்சி ஆகும்போது கடவுள் பக்தி குறைஞ்சிடுங்க நிறைய பேருக்கு. எதுக்கன்னா கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் 2023 ஜனவரில இருந்து அஷ்டம சனி பிடிச்சிருக்குது. ஸோ அஷ்டம சனி விட்ட பிறகு குரு பகவான் 12ல வந்திருக்காரு. ஸோ அதனால என்னன்னா 3.5 வருஷமா இவங்க நல்லது பார்த்ததே இல்லை. ஸோ அதனால இந்த டைம் பீரியட்ல கடவுளோட துணையே இல்லை, கடவுள் இல்ல என்ற கொஞ்சம் கடவுள் பக்தி ரொம்ப சாமி கும்பிடுறவங்க இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போகாதவங்க தான் நல்லா இருக்காங்க, நாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ன்ற ஃபீலிங் சில பேருக்கு வந்துடும். ஆனா உங்களுக்கு கிரக பெயர்ச்சிகள் கொடுக்கற தவிர்த்து அது கடவுள் ஒண்ணுமே உங்களை பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. இப்போ 9ல சனி பகவான் வரும்போது திருக்கோயில் சந்தர்சனம் ஏதாச்சும் பண்ணணும் நினைச்சோன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா அந்நேரத்துக்கு வீட்டுல ஏதாச்சும் டிமைஸ் நடக்கிறது, இல்ல சொந்தக்காரங்கள்ல யாராச்சும் டிமைஸ் நடக்கிறது, அதனால திருக்கோயில் பண்ண முடியாம போறது, இல்ல ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் ஆகுறது, ட்ரெயின்ஸ் கேன்சல் ஆகுறது. ஸோ ஒரு கோயில் போகணும்னு நினைச்சேன்னா பக்திக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்காரு இல்லையா, அதனால இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ண மாட்டாரு சனி பகவான். ஆனா டிலே பண்ணுவாரு இத. அப்படியே 9ல சனி பகவான் இருக்கும் போது ஒரு நல்ல நாலேஜ் அன்றது சொல்லி கொடுப்பாரு. ஆனா நாலேஜ் குயிக்கா கிராஸ் பண்ணிக்க முடியாது நம்மனால. ஒரு நல்ல குரு கிடைப்பதுக்கு ரொம்ப தாமதமாகும் சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ
சனி பகவான் 9ல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது அவரோட பார்வை வந்து எங்கே இருக்கும்? 11ஆம் வீட்டு மேல இருக்கும். 11ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ கொஞ்சம் லாபங்கள்ன்றது அமையாம செய்வாரு சனி பகவான். கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, 10 ரூபாய்க்கு வந்து 10 ரூபாய் வந்துடும், 10 ரூபாய்க்கு 11 ரூபாய் வரும். ஆனா 10 ரூபாய்க்கு 16 ரூபாய் வந்தாதான் லாபம்ன்ற இடத்துல அந்த 16 ரூபாய் கொடுக்க மாட்டாரு. அப்படியே சனி பகவான் வந்து 9ஆம் வீட்டிலிருந்து இந்த 7ஆம் பார்வையால 3ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. கம்யூனிகேஷன் கேப் அன்றது ஏற்படும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன், நம்ம ஒண்ணு பேசினா அது மக்கள் ஒரு விதமா புரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்களுக்கு அது வேற ஒரு மாதிரி செல்றது, வேற மாதிரி கன்வே ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து 9ஆம் வீட்டிலிருந்து வந்து 9ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு சனி பகவான். 6ஆம் வீடு எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கெட்டவன் வந்து கெட்ட வீட்டு மேல பார்வை வைக்கும் போது அந்த வீட்டை எரிஞ்சு விடுவாங்க. சோ இங்க எதிரிகள் இல்லாம செய்வாங்க, காம்படிஷன்ஸ்ல ஜெயிக்க வைப்பாங்க சனி பகவான். அப்படியே வந்து 6ஆம் வீடு பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ், ஸோ ப்ராப்ளம்ஸ் வராம பார்த்துப்பாரு சனி பகவான். ஆனா இங்க ஃபாதர் இது கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு, ஃபாதர்ல இருந்து பிரியறதுக்கு வாய்ப்புண்டு. சில வாட்டி அது நமக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்துட்டு பிரியாமலே இருந்தாலும் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போய் ஃபாதர் எங்கேயோ இருப்பாரு, நாம எங்கேயோ வேற நாட்டுல இருப்போம். ஸோ அந்த மாதிரி பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே குரு பகவான், இப்போ குரு பெயர்ச்சி வந்து நம்ம பார்ப்போம். ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் வந்து குரு பகவான் 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. ஸோ இந்த 1.5 மந்த்ல வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள்ன்றது இருக்கும். அது ஏற்கனவே நீங்க வந்து கடந்த வருஷத்துல இருந்து அனுபவிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா 12ஆம் வீடு வந்து லாசஸ், எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. பணம் வந்து அதிகமா செலவழிக்க வைப்பாரு குரு பகவான். அப்படியே வந்து மென்டல் எகோனிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. வேலை பார்க்காதவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், மாணவிகளுக்கு, சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டிப்ரெஷனுக்குள்ள போகிறது, அவமானப்படுறது, டிஃபேம் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இப்போ ஒரு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 12ஆம் வீட்டிலிருந்து ராசிக்குள்ள வராரு குரு பகவானுங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது பிக் ரிலீஃப்ங்க. ஏன்னா 2023 ஜனவரில இருந்து 2026 ஜூன் 2 வரைக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு சுத்தமாவே டைம் சரியில்லை. சோ இங்க வந்து என்னன்னா ஒரு பிக் ரிலீஃப்ன்றது கொடுப்பாரு குரு பகவான். பிரச்சனைகள் வந்து என்னன்னா கெட்ட காலம் முடிஞ்சிச்சு, நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது என்ற ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்படியே ராசிக்குள்ள குரு வரும்போது வந்து கான்பிடன்ஸை ஏத்தி தருவாரு, ஆப்டமிஸ்டிக் நேச்சர் வரும், ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ், பாசிட்டிவ், உங்க சுத்தி வந்து நிறைய பேர் பாசிட்டிவ் பீப்புள் சேருவாங்க. இப்போ நமக்கு கெட்ட டைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ நம்ம அறியாமலே ஒரு சில முடிவுகள் எடுத்துட்டு இருப்போம். அது என்னன்னா நம்ம சுத்தி கெட்டவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேல இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல முக்கியமா ஒரு பாசிட்டிவான சர்க்கிள்குள்ள நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆப்டமிஸ்டிக் நேச்சர், ஆப்டமிஸ்டிக் பீப்புளோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே ராசியில குரு இருக்கும் போது வந்து ரெஸ்பெக்ட் ஏத்தி தருவாருங்க. முதல்ல 12லாம் நம்ம குரு இருக்கும்போது யாராச்சும் ஏதாச்சும் பேசினா பெரிய பேச வந்தா வெடுப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ராசியில குரு வரும்போது வந்து நம்ம ஏதாச்சும் பேசும்போது மத்தவங்க அது மதிப்பாங்க, மத்தவங்க அது வந்து காது கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா குரு ஒரு ரெஸ்பெக்டுக்கு சம்பந்தப்பட்ட பிளானட்டா இருந்ததுனால நீங்க இழந்த ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது திரும்பி கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. பிரச்சனத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க, லாசஸ், பினான்சியல் லாசஸ்ல இருந்து வெளியே வந்துருவீங்க, டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ராசியில உச்சகட்டமா இருக்கிற குரு என்ன பண்ணுவாரு, 5ஆம் வீட்டை பார்ப்பாரு. முக்கியமா மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு வந்து இது ரொம்ப நல்ல வருடமா அமையும் சொல்லிட்டு சொல்லலாங்க. படிப்புல வந்து டாப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க ஆசைப்பட்ட இடத்துல வந்து சீட்டு கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு. நிறைய பேர் ஃபைனல் இயர்ல இருக்கிற மாணவர்களும் மாணவிகளா இருந்தா
நீங்க ஆசைப்பட்ட இடத்துல வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரி விஷயங்கள் கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் வீடு லெர்னிங்ஸ். ஸோ ஆசைப்பட்ட இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைச்சிரும், நல்லா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே குழந்தை பாக்கியம்ன்றது கொடுக்கறாரு. கடகராசிக்காரங்க குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படி கிரியேட்டிவ் துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ராசியிலிருந்து வந்து 7ஆம் பார்வையால 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு குரு பகவான். இது டைரக்டா பாக்குற பார்வை, ரொம்ப பவர்ஃபுல்லானது. கல்யாணம் நடக்காதவங்களுக்கு இப்போ வரைக்கும் கட்டாயமா கல்யாணம் முடிஞ்சிரும். ஏன்னா 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு குரு பகவான். சோ கட்டாயமா கல்யாணம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 7ஆம் வீடு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ 12ல குரு இருக்கும் போது கொஞ்சம் புருஷன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு, கொஞ்சம் பிரிவு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா இந்த டைம் பீரியட்ல அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிட்டு மனைவி கூட வந்து ரொம்ப நல்ல வாழ்க்கை, திருமண வாழ்க்கைன்றது வாழ்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ராசியிலிருந்து 9ஆம் பார்வையால 9ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். ஹையர் நாலேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ பேசிக்கலி லெர்னிங்ஸுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஹையர் நாலேஜுக்கு ரொம்ப நல்லது. பிஹெச்டி, பிஜி இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு நல்லது. அப்படியே ராசியிலேயே உங்களுக்கு குரு வந்திருக்காரு இல்லையா, ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு சில ரிலீஜியஸ் திங்ஸ் கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே தூர பயணங்கள் மூலமா லாபங்கள்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க கடகராசிக்காரங்களுக்கு. அப்படியே திருக்கோயில் சந்தர்சனங்கள்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து ராகு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து அவர் உங்களோட 8ஆம் வீட்டுல இருப்பாரு. 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா அவமானங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்க. சோ கொஞ்சம் அவமானப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, டிஃபேமேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமா 8ஆம் இடத்துல ராகு இருக்கும் போது வந்து தவறான ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாச்சும் இருந்தா அது வந்து வெளியே கொண்டு வந்துருவாரு ராகு. சோ சடனா டிஃபேமேஷன் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா குரு நல்ல பொசிஷன்ல போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு வந்து நல்ல பொசிஷன்ல போயிட்டு இருக்கிறதுனால, உச்சகட்டமா இருக்கிறதுனால 8ல இருக்கிற ராகு வந்து ஒரு சில நல்ல இது கூட உங்களுக்கு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஒரு சில வகையில வந்து எதிர்பார்க்காத ஒரு சில ஈவெண்ட்ஸ்ன்றது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில இந்த வாட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அது நல்லதாகலாம் கெட்டதாகலாம், அனாவசியமான பழி விழுறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே எதிர்பார்க்காத வகையில வந்து உடனே சக்சஸ்ன்றது கிடைப்பதுக்கு, முன்னேறதுக்கான வாய்ப்புண்டு. எதிர்பார்க்காத சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 8ல ராகு இருக்கும் போது பிசிக்கல் டெண்டன்சிஸ் அதிகமாக்கி விடுவாங்க, அது கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டா பெஸ்ட். அப்படியே 2ல வந்து கேத்து போயிட்டு இருக்காரு இந்த கடகராசிக்காரங்களுக்கு. 2ல கேத்து போனா பினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டின்றது ஏற்படுத்தி விடுவாரு. பணம் இல்லாத சிச்சுவேஷன் கிடையாது. ஃபார் சப்போஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டோம், 10 ரூபாய் வட்டி கட்டணும்னு வச்சுக்கோங்க, நேரத்துக்கு காசு இல்ல. சோ வேறொருத்தங்க கிட்ட காசு வாங்கி கொடுப்போம், திரும்பி நமக்கு காசு வந்த உடனே அவங்களுக்கு கொடுத்துருவோம். சோ அந்த மாதிரி பணம் அட்ஜஸ்ட் ஆயிடும், ஆனா அதுல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்ப டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பேசும்போது பார்த்து பார்த்து பேச வேண்டியிருக்கும் கடகராசிக்காரங்க. ஆனா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு வருவாரு. 7ஆம் வீடுல ராகு இருக்கும் போது என்ன நடக்கும், இந்த டைம் பீரியட்ல வந்து 8ஆம் வீடு பிசிக்கல் டெண்டன்சிஸ், 7ஆம் வீடு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். ஸோ அதனால ஒரு சில இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க 7ஆம் வீட்டு ராகுனால. 7ல ராகு இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் மேல அப்சஷன் கொடுப்பாங்க. ஃபார் சப்போஸ் கல்யாணம் ஆகாத சிங்கிளா இருக்கிற கடகராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
என்னமோ தெரியாது ஒரு ஆர்வம், எப்படியாவது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வரணும், கல்யாணம் நடக்கணும், இல்ல லவ் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரணும்ன்ற ஆர்வம், அப்சஷன் ஜாஸ்தியா இருக்கும். அது கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டா பெஸ்ட். அது வாழ்க்கையில அது தவிர்த்து வேற ஒரு எண்ணுமே இல்லாதுன்ற மாதிரி அப்சசிவா இருப்பாங்க இந்த ஒரு 1 இயர்ல. அப்படியே 7ல ராகு இருக்கும் போது என்னன்னா, மேரேஜ் ஆன ஒரு சிலருக்கு வந்து புதுசா கள்ள தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதுக்குன்னா 7ல ராகு வரும்போது என்னன்னா அப்சஷன் ஏத்து விடுவாங்க. ஸோ லைஃப் பார்ட்னர் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு நினைப்பாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஸோ அதனால வந்து வெளியே எதிர்பார்ப்பாங்க இது எல்லாமே வந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனா இப்ப பாசிட்டிவ் சைடு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பாசிட்டிவ் சைடு பாத்தீங்கன்னா 7ல ராகு இருக்கும் போது வந்து நமக்கு வெளிநாட்டு பார்ட்னர்ஷிப்ஸ்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நீங்க இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல வேற கல்ச்சர் பிரேக்கிங் பிளானட் ராகு. ஸோ வேற கல்ச்சருக்கு சார்ந்தவங்க வந்து நம்மளோட நம்மளோட பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம கூட பார்ட்னர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ கேத்து வந்து 2ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து ராசிக்குள்ள வருவாரு. ராசிக்குள்ள வந்த கேத்து என்ன பண்ணுவாரு, இரிட்டேஷன் ஏத்தி விடுவாருங்க. உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன், சும்மாவே சின்ன சின்ன விஷயத்துக்கே வந்து கோபம் வந்துட்டு இருக்கும். ரொம்பவே வந்து என்னன்னா ஒரு சின்னதா ஒருத்தங்க ஒரு பேச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து சைலண்டா விலகி போயிடலாம். ஆனா போகாம கத்தி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது பண்ணுவாரு ராசியில இருக்கக்கூடிய ராகு. ஸோ இப்போ ராசியில இருக்கக்கூடிய கேத்து. சோ ராசியில இருக்கக்கூடிய கேத்து வந்து குரு கூட இணைந்து இருக்கிற வரைக்கும் பெருசா பிரச்சனை இருக்காதுங்க. ஏன்னா குரு கூட இணைந்திருந்த குரு 10,000 பாவங்களை கூட அடைக்கக்கூடிய ஒரு சுபன் சொல்லிட்டு சொல்லலாம். சோ அந்த சுபன் வந்து கேத்து கூட சேர்ந்து இருக்கும் போது கேத்து கொடுக்கிற ஒரு நெகட்டிவிட்டின்றது குறைப்பாரு. பட் குரு கேத்து 2 பேரோட கன்ஜங்ஷன்ன்றது ராசியில ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கின் ரிலேட்டட் அலர்ஜிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படியே வாட்டர் ரிலேட்டட் திங்ஸ் நடக்கிறது, வாட்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா குரு கேத்து 2 பேருமே வந்து இந்த ஸ்கின்னுக்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் கொடுப்பாங்க. அப்படியே சைனசைட்டிஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே சில பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இந்த கடக ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த கடக ராசிக்காரங்களுக்கான இந்த வருடத்துக்கான பலன். இப்போ இந்த கடக ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. கடக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் ரிலேட்டட் டிசீசஸ் அப்படியே வந்து ராகுனால கொஞ்சம் பிரச்சனை, அன்னெசரி டெண்டன்சிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொன்னேன் இல்லையா. அதனால நீங்க வந்து மோஸ்ட்லி கிராம தெய்வம் கோயிலுக்கு போனோங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சூரியனுக்கு ராகுக்கு 2 பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ நான்வெஜ் சாப்பிடாம கிராம தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து 13 பிரதட்சிணங்கள் பண்ணணும். அப்படியே வந்து எலுமிச்சை பழத்துல வந்து விளக்கேத்தி விடணும். அப்படி விளக்கேத்தி விட்டா வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கின் ரிலேட்டட் எலர்ஜிஸ் வராது. அப்படியே வந்து இந்த டிஃபெமேஷன் ஆகிறது ராகுனால வர பிரச்சனையோ வந்து நின்றுடும். ஆனா கடந்த 3 வருஷங்களை விட வந்து இந்த வருஷம் கொஞ்சம் எவ்வளவோ பெட்டர்ன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு. மற்றபடி கடகராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் இந்த வருடம் கொடுக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.